திரு இதயத்துல்லா பாருங்க, அவங்க எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, உங்களுக்குள்ள இன்னமும் அடிச்சிட்டு இருக்கிறீங்க. உட்கட்சி பூசல், உட்கூட்டணி பூசல், இப்படியே போயிடும் போல காலம். திரு ஆச்சாரி ஆரம்பிக்கும் போதே திருப்பம்டாரு. திருப்பம்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருக்கிறது இல்லாமல் போங்கிறது அர்த்தம். ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அப்போ ஆட்சியை விட்டு அவங்க போக போகிறாங்கிறது தான் திருப்பம்னு அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறாங்களோ பிஜேபியில், அதாவது அடுத்து வரேன். அவர் திருப்பு முனைனா இதுதான். அப்போ ஆர்ஜேடி காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு அவர் அறியாமையே சொல்கிறார். ரெண்டாவது, அவர் திருப்பம் சொல்கிறது உண்மையாக வச்சுக்குவோம். அந்த திருப்பம் எப்படி இருக்கலாம்னு சொன்னால், ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஷிண்டேயை வீழ்த்தின மாதிரி, தமிழ்நாட்டில் திரு எடப்பாடியாரை வீழ்த்த போகிற மாதிரி, இங்கே திரு நிதிஷ்குமாரை வீழ்த்துறதுக்காண்டி அந்த மாதிரி வித்தியாசமான திருப்பமாக, அதாவது கூட்டணி கட்சிகளுக்குள் அந்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சூழல், அந்தந்த கட்சிகளை அவங்களா நீங்களா? நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு தேர்தல்னால் முதல் மந்திரி வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அவங்க சில மாநிலங்களில் பாஜக அறிவித்தது தான் பிரதமராகவும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் காரணம் சொல்கிறது என்ன காரணம்னா, அதே மகாராஷ்டிரா காரணம் தான் இங்கே, அதே தமிழ்நாடு காரணம் தான் இங்கே சொல்ல. தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களான்னு போக போக தெரியும். இந்த பூவின் வாசம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது பூவா நாருமான்னு தெரியாது. ராமதாஸ் மாதிரி ராகம் போட்டு பாடுறது. ஆமாம், இது என்ன போக போக தெரியும். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்னு சொன்னதுலேயே கூட இப்போ நாங்கள் 4 தொகுதி வாபஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 5-4-4. நேற்று திரு லாலு பிரசாத் மூலமாக விஐபி கட்சியோடு இருந்ததை கிளியர் பண்ணிட்டோம். அவர் சொல்கிறார், அந்த பிளாக்மெயிலு, ஏமாத்துறது, இந்த வேலையெல்லாம், இந்த வாஷிங் மிஷின் வேலை, இது பூரா பிஜேபியுடைய வேலை, எங்கள் வேலை கிடையாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சதுனால தான் அவங்க நம்ம சொல்ல தான் திருடி பிறனை நம்பாம்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அது இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த 4ம், இந்த 5 சீட்டு கம்யூனிஸ்டோட 4ம் ஆர்ஜேடியோட 5ம், இதுவும் பேச்சுவார்த்தையில் இருக்குங்கிறதும் தகவல் வந்துருச்சு. அதனால் இந்த முதல்வர் வேட்பாளர் நாங்கள் அறிவித்தது மட்டும் இல்லாமல் இவங்களால் ஏன் அறிவிக்க முடியல? ஏன்னா ஏற்கனவே முதல்வர் இல்லாத ஒரு மாநிலமாக இருந்து, அது ஏற்கனவே இவங்க கூட்டணி ஆட்சி இல்லாமல் இருந்திருந்து முதல்வர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக அங்கே நிதிஷ்குமார் இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ ஏற்கனவே எங்களுக்கு என்ன ஒரு பெரிய பலம்னு சொன்னால், இந்த வாக்கு திருட்டு, ஓட்சோரி விஷயத்தில் மக்கள் திரண்டது இன்றைக்கு. அதனால தான் போட்டி கடுமையாக இருக்குது. நான் நின்றா எம்எல்ஏ ஆகலாங்கிற எண்ணம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்ததன் விளைவு தான். எப்படி எலெக்ஷனுக்கு முன்னாலேயே மக்களுடைய ஆதரவு. இப்போ இந்த ஓட்சோரி விஷயம் மட்டுமல்ல, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நம்முடைய இன்னொரு கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, நம்ம தேர்தல் மீகும் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், அவர் என்ன சொல்கிறாரு, இதுவரை இவங்க ஓட் சோறு தான் பண்ணுறாங்க, இப்போ வந்து எம்எல்ஏ சோறு, அதாவது கேண்டிடேட் சோறும் பண்ணிட்டாங்க. அவருடைய 4 வேட்பாளரை தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த பிளாக்மெயிலு, தள்ளிட்டு போகிறது, இந்த வேலையெல்லாம் பாஜகவுக்கு தான் தெரியும். இதை அவங்க செய்கிறாங்க. ரெண்டாவது சொன்னார், நாங்கள் இத்தனை 1000 கோடி கொடுத்துருக்க முடியும். பணம் கொடுத்ததெல்லாம் உண்மை. தமிழ்நாட்டு பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் பீகாருக்கும் யூபிக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே பாஜக பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறது போய் அதான் பண்ண பாஜகவுடைய கூட்டாளிகள், அதே மாதிரி கான்ட்ராக்டர் என்ன பண்ணிட்டாங்க, 18 பாலம் 10 மாதத்தில் இடிஞ்சு விழுந்திருக்கு. எங்கே? பீகாரில். பாலம் எந்த மாநிலத்திலையும் கிடையாது. அப்போ இன்றைக்கி பீகாரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வெளியூரில் வேலைக்கு வர்றாங்க. இன்றைக்கி வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் பீகார். இவங்க இத்தனை வருஷமாக ஆண்டும் கூட. அதுக்கு மேலே இன்றைக்கு தேஜஸ்வி அருமையான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. இவங்க அவர் தனியாக கொடுக்குறாரு, காங்கிரஸ் தனியாக கொடுக்குது. எது அந்த கூட்டணியோட வாக்குறுதினே தெரியல. 2 சேர்ந்து தான் வாக்குறுதி. அதில் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேலை கொடுக்கறது, பெண்களுக்கு உள்ள வேலை, அதில் ஏற்கனவே உள்ள ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, ஜீவிகா நிதி திட்டம் பண்ணி, அதில் இந்த அரசாங்கம் ஏமாத்தினதுனால நாங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த வேலைக்கு 30,000 ரூபா தர்றோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி மகளிருக்கான உதவிகளை செய்கிறதா சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி பிரச்சனை இங்கே வந்து வேலை வாய்ப்பு தான். இந்த வேலை வாய்ப்பை வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லக்கூடிய இந்த பாஜகவும் இவர்களாலையும் செய்ய முடியல. மூணாவது, இன்றைக்கு பீகாரில்
இன்றைக்கி நிலைமை என்னன்னு சொன்னால் பாஜகவுடைய அராஜகமும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அராஜக போக்குனால மக்கள் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கடுமையான வெள்ளத்தில் பாதித்தவர்களுக்கு இவங்க உதவலை. ஆனால் தேர்தல் கமிஷன் மட்டும் 25 நாளில் 8 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐடிங்கிற பேரில் போட்டு இன்றைக்கி அந்த ஏமாத்துகிற வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வருவாங்க. இன்றைக்கு யார் சொல்கிறா? ராஜ் தாக்கரே சொல்கிறாரு, இதே வேலையை மகாராஷ்டிராவில் செஞ்சதுனால தான் நாங்கள் ஜெயிச்சோம்னாங்க இல்லையா? அது எப்படி ஜெயிச்சாங்க? 70 லட்சம் வாக்காளர்களை சரியா 3-4 மாசத்துக்குள்ள அங்கே போலி வாக்காளர்களை உருவாக்கி அதை செய்தார்கள் என்று ஆதாரத்துடன் இன்றைக்கு தமிழ்நாட்டு மேடையிலே கொண்டு வர போறீங்களா எஸ்ஐஆர்? நாங்கெல்லாம் ஜாகிரதையா இருக்கணுமா? அதாவது ஹரி, சரியான புள்ளிக்கு தான் வந்திருக்கீங்க நீங்க. நேற்று இன்று இன்னைக்கு இந்தியாவில் உள்ள எல்லா சீஃப் எலக்டோரல் ஆபீசர்ஸும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீட்டிங் நடந்து அடுத்து வரக்கூடிய முதல் கட்டமாக அதாவது பீகாரை தாண்டி இங்க எவ்வளவு பேர் நீக்க திட்டம் இல்ல நீக்கிறதுக்கு என்ன, அது சேர்த்தவும் சென்றிருக்கோம். உங்களுக்கு சரியான புள்ளி விவரத்தை அவர் இதயத்துல சொல்லி இருந்தாருன்னா நான் உண்மையிலே திரு ராகுல் காந்தி தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 50 லட்சம் பேரை நீங்க நீக்கி இருக்கீங்க. உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடந்தது தெரியுமா? 17 பேரை நீங்க செத்து போன ஆளா சொன்னீங்கன்னா அந்த 17 பேரை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்திருக்காங்க. உச்ச நீதிமன்றம் என்றே கழிச்சு ஒரு 2-3 பேரை கூட்டுவாங்க. இவங்க வாதத்தை பூரா நாங்க தள்ளுபடி பண்றோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? 17 செத்து போனதாக நீங்க சொன்ன, அதாவது தேர்தல் அந்த வாக்குச்சாவதியில இருந்து நீக்கினவங்கள இன்னைக்கு கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் நிறுத்தி இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதயத்துல சார், அதே ராகுல் காந்தி தன்னுடைய பிரஸ் கான்பரன்ஸ்ல யார் யாரோட பேரெல்லாம் நீக்கப்பட்டது அப்படின்னு அவர் மேற்கோள் காட்டிய அதே பெங்களூரு சவுத் கான்ஸ்டிட்யூன்சில இருந்து அதே மக்கள் சொல்லிருக்காங்க அது மாதிரி எல்லாம் உண்மை நடக்கல அப்படின்னு. அதாவது நான் முடிச்சுக்கிறேன் ஒரு சில, அதாவது 24/6/2025 அதாவது எஸ்ஐஆர் வரதுக்கு முன்னாடி 7.89 கோடி பேர் இருந்த அந்த இதுல அவங்க 3.66 லட்சம் பேர் இன்னெலிஜிபிள் ஓட்டர்ஸ் அப்படின்னு டிராஃப்ட் லிஸ்ட்லயே இது பண்ணிட்டாங்க. எதனால காரணம் அப்படின்னா பெரும்பாலானவங்க மைக்ரண்ட். 2003க்கு பிறகு இந்த எக்ஸசைஸ் இப்ப 2025ல பிறகு இப்ப நீங்க கேட்டீங்க ஹரி, சரியான ஒரு புள்ளியத்தை நீங்க தொட்டீங்க. வரக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய 5 மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களிலும் எஸ்ஐஆர் நடைபெற முழு வாய்ப்பு உள்ளது. நீங்க சொன்னது அவ்வளவு ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்காரு. நீங்க சொன்னது அவ்வளவு பொய்ன்னு ராகுல் காந்தி நிரூபிச்சிருக்காரு. நான் தேர்தல் பொறுப்பா இருந்த செய்யாத ஒரு வேலையை ஃபர்ஸ்ட் நான் இதயத்துல்லா சொன்ன ஒரு பாயிண்ட நான் கவுண்டர் பண்ணிடுறேன். அந்த 13 பேர் டபுள் கண்டஸ்டன்ட் இருந்தாங்க இந்தி பிளாக்ல. அதுல 4 பேர் வித்ட்ரா பண்ணாங்க. மீதி 9 பேரோட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம்ட்டு. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு தெரியுமான்னு தெரியல, இன்றோட 2வது கட்ட தேர்தலினுடைய வித்ட்ராயல் வாங்கிக் கொள்ளலாம். புரியுது இல்லைங்க? என்னங்க, தேர்தல் நடக்கும் போதும் வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம், வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் தங்களுக்குள்ள. அதை எடுத்து சொல்லலாம், இந்த கட்சிக்கு பதிலா இந்த கட்சி நிக்குதுன்னு. அதற்கான வேலை நடக்குது. அதான் சொல்றேன். அது அது பேர் வித்ட்ராயல் கிடையாதுங்க. இது இன்டர்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் வித்ட்ராயல் முடிந்து விட்டது. அதனால அபிஷியலா கேண்டிடேட் ரிபல் கேண்டிடேட்ஸ் இன்னும் 9 பேர் இருக்காங்க. பல தேர்தல்ல நடந்திருக்கு. 2 பேர் போட்டியிட்ட இடத்துல அவர் ஆட்சிக்கு வந்தா நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் நீங்க அனுமானிக்கிறீங்க? நிதிஷ்குமார் தான் வருவாங்க சார். நிதிஷ்குமார் தான் கூட்டிட்டு வர்றாங்க. மகாராஷ்டிராலையும் சொன்னாங்க. கடைசியில ஷிண்டே எங்க போனாரு சார்? அங்க வின் பண்ணது எந்த மெஜாரிட்டியில வின் பண்ணாங்கன்னு பார்க்கணும் சார். நீங்க அங்க இங்கேயும் மெஜாரிட்டி தோக்கடிக்கிற வேலையை பிஜேபி பண்ணும்.
குறைச்சு அவங்க சீட்டை குறைக்க ஒரே வார்த்தை சுருக்குமா, அதாவது ஆர்ஜேடி உடைய 2ஆம் கட்ட தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட 17-18 எம்பிக்கள் இருக்காங்க, அதனால நீங்க அனௌன்ஸ் பண்ணாதான் நல்லது, சிஎம் அனௌன்ஸ் பண்ணாதான் எங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கறது அவர் தெளிவா சொல்லி. ஆனா அதுக்கு எதிர்மறை வாக்குகள் இருக்கு, அதனால வந்து சொல்லியிருக்காரு. அதனால இது ஒரு பிரச்சனை. அது மட்டுமல்ல, பிஜேபியுடைய தொகுதிகளில் நிறைய இடங்கள்ல ஏற்கனவே சீட்டு கொடுக்காதவர்களும் வருத்தப்பட்டவர்களும் போட்டிட்டு இருக்காங்க, அதுவும் இரட்டை போட்டி தான். ஓகே, அப்படி இருக்கும்போது அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பகிரங்கப்படுத்தவே இல்லை. நிதிஷ்குமாருக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரோ அதே வார்த்தையை தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பயன்படுத்துறாரு. அத பத்தி கவலைப்பட வேண்டியது யாருங்க? எல்லாரும் தான். எல்லாரும்னா யாரு? அதிமுக முதல்ல கவலைப்படணும். அவர்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அருணனுக்கும் தெரியாது. இதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு நடுவுலையும் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நடுவில் என்ன பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன என்பதை பப்ளிக்காக சொல்ல வேண்டிய ஆசீர்வாதம் ஆச்சாரிக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். பப்ளிக்காக என்ன ஓகே, அப்புறம் அவர் வெளில போயிடுவாரு. ப்ளீஸ் இல்ல மகாராஷ்டிராலையும் சொல்றேங்க, எந்த விதமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு எப்படி அந்த ரேஷியோல வந்தா யாருக்கு கொடுக்கப்படும் என்று பேச்சு வச்சிருக்கல, என்ன தப்பு இருக்கு? ஓகே, ப்ரொஃபசர் குறுக்கிட்டு சொல்றீங்களா இதயத்துல்லா அவர்கள், உங்களுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷன்ல கேரளாவை தவிர வேற எங்கேயும் இல்லன்றதுனால உங்களுக்கு அந்த சீட் அட் த டேபிள் கிடைக்கலன்றனால மற்றவர்களுக்கு அந்த சீட் அட் த டேபிள் இல்ல, நீங்க எப்படி இதயத்துல்லா நினைக்க முடியும்? ஒரே வரி. ஓகே, இப்ப 2 நியாயங்களை சொன்னாரு. அந்த நியாயமா சிண்டே கட்சியை விட பாஜக தான் முன்னால அதிகமான இடங்கள் இருந்துச்சு, அப்ப சிண்டேக்கு தான் கொடுத்தாங்க. அதே நிலைமை திருப்பி வரும்போது ஏன் சிண்டேக்கு கொடுக்கல, அதை சொல்லுங்க. அந்த திரு ஸ்ரீராம் ரொம்ப சுருக்கமா ப்ரொஃபசர் அடுத்து. சார் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். இதுல மகாராஷ்டிரா தேர்தல் 2019 மகாராஷ்டிரா தேர்தலில் சிவசேனை பாஜக காலை வாரியது. அதற்கு பிற்பாடு ஆட்சி மாற்றம் வரும்போது ஒரு பாஜக பழி வாங்கியது. இல்ல அந்த ஆட்சி மாற்றம் வரும்பொழுது ஷிண்டே அவர்களை அவர் வந்து பிரித்து எடுத்துட்டு வந்ததுனால அவருக்கு அங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்பவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபட்னவிஸ் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வரப்போகிறார் என்ற அனைவரும் பேசின போதுதான் ஷிண்டே கொடுத்து ஃபட்னவிஸ் அவர்கள் டெபுட்டி சிஎம் ஆக வந்தாங்க. இந்த விட்டு கொடுத்து முதல்வராக தான் வந்தார், இல்லைன்னா ஷிண்டே வந்திருக்க மாட்டாரு. இல்ல சார், அதான் நீங்க அந்த கற்பனையில இருக்கலாம் உதயத்துல்லா, நான் அதுல இருக்க இல்ல. டெல்லில விசாரிச்சா சொல்றாங்க. இல்ல அதுக்கு இல்ல ஹரி மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பண்டர்பூர்னுடைய இடைத்தேர்தல்ல அங்க இருந்த மகாவிகாஸ் அகாடி 3 கட்சியும் சேர்ந்து பாஜகவிடம் தோற்ற பொழுது அங்க கிரவுண்ட் ரியலைசேஷன், பண்டர்பூர் வந்து கிட்டத்தட்ட சிவசேனாவுடைய கோட்டையாக இருந்த இடம். அங்க சிவசேனாவினுடைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சதுனாலதான் ஷிண்டே தலைமையில் பிரிஞ்சு வந்தாங்க. நீங்க யூ கேன் பீ இன் a denial mode. இதுதான் உண்மை. நீங்க சிவசேனாவுடைய கோட்டையை தான் நீங்க ஆட்டை போட்டீங்கன்னு அங்க மக்கள் சொல்றாங்க. ப்ரொஃபசர் இல்ல நண்பர் ஸ்ரீராம் வந்து தமிழ்நாடை பத்தி கேட்டா அது அப்புறம் பார்த்துக்குவோங்கிறாரு. அது எப்படி நீங்க கிட்டத்தட்ட இங்க ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே அதே தான் அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. அவர் வந்து அதிமுக தலைமையில தேர்தல், ஆனால் முதலமைச்சர் அப்படின்னா பேரை சொல்ல மறுத்தாரு. அது எவ்வளவு விவகாரம் ஆச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்ப அங்கேயும் வந்து முதல்வர் வேட்பாளர் என்பதை சொல்ல மறுக்கிறாரு. அப்படி என்றால் நிதிஷ்குமாருக்கு, நான் சாதாரண மொழியில சொல்றேன், நிதிஷ்குமாருக்கு அரசியல் ரீதியாக ஆப்பு அங்க வைக்கப்பட்டது. அடுத்த ஆப்பு பழனி நம்முடைய எடப்பாடியாருக்கு இருந்தா நான் இங்க அப்படி முடியாது இல்ல. பாஜக அதிமுகவுக்கு நிகரா சீட்டு நிக்காது இல்ல, நிக்க முடியாது இல்ல. யதார்த்தம் அப்படி இல்ல. சோ இயல்பா ஜெயிச்ச எடப்பாடி அவர்கள் தானே முதல்வர் ஆவாரு. எம்எல்ஏ விலைக்கு வாங்கலாம், செங்கோட்டையன் மாதிரி ஆளுகளை கொண்டு போகலாம் இல்லையா? செங்கோட்டையன் முதல்ல சீட்டு கிடைக்கணும்ல, கொண்டு போவாங்கன்னு நின்றா அவர் ஜெயிப்பார். இல்ல ரீதி கருத்து திரு ஹிதாயத்துல்லா ரொம்ப வாக்கு சதவீத கணக்கெல்லாம் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி 40க்கு மேலே எல்லாம் போக வேண்டியதில்லை. யாதவர் மைனாரிட்டி ஓட்டு 36 38 வச்சா கூட விஐபி கட்சியுடைய வாக்குகள், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாக்குகள், தலித்து வாக்குகள் முழுசுமே செராக்கு போகிறதில்ல. அப்போ எங்களுக்கு ஏறத்தாழ 49லேருந்து 50 கிடைக்குது. அங்கே என்ன மைனஸ் பாயிண்ட்னா, நம்முடைய பிரசாந்த் கிஷோர் கட்சி அதிகமாக உயர் சாதி வாக்குகளை பெறுகிறது. ஆக ஏற்கனவே கிடைச்ச வாக்குகளும் அவர் இழக்கிறாங்க. அதனால இந்த தேர்தல் களம் வித்தியாசமானது. இந்த தேர்தல் களத்தில்
ஆர்ஜேடியும் காங்கிரஸும் மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுதான் இன்னைக்கு கலை யதார்த்தம். இன்னைக்கு பாஜக மீதும் ஒரு மிகப்பெரிய இது இருக்கு. எது விஷயமா? அக்னி அந்த நம்ம ராணுவ வீரர்கள் செலெக்ஷன்ல இருந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பின்மையில இருந்து ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. ஒரு காலத்தில் ரயில்வேல வேலை வந்து பீகார் மக்களுக்கு கிடைச்சது, இப்போ அதெல்லாம் கிடைக்கலன்னு அவங்க அந்த எதிர்ப்புல இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இதன் காரணமாக இந்த தடவை நிச்சயமாக நிதிஷ்குமாரும் நம்முடைய பிஜேபியும் வீழ்ந்து போகுது. அதை விட பெரிய விஷயம்னா நிதிஷ்குமாரை வந்து சிஎம் வேட்பாளர் ஆக்காதனால அவங்க கட்சி உள்ள வேட்பாளர்கள் அதோட வாக்காளர்கள் சோர்ந்து போயிருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை யார் ஆச்சாரி சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன திருப்பம் வேற, நான் சொல்ற திருப்பம் வந்து மக்களுடைய விருப்பம். இதுதான் நடக்கும். எந்த திருப்பம் மக்கள் விருப்பங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது தேசிய அரசியல்ல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதையும் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் வணக்கம்.